Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. முக்கியமா நீங்க வந்து அதாவது உங்க ஜூனியரா இருந்தாலும் சரி, உங்க சீனியரா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சொல்லுங்க. ஏன்னா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து உங்களோட கெரியருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நம்ம சேனல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் அரியர் இல்லாம எப்படி நம்ம கிளியர் பண்றது, அரியர் வச்சோம்னா எப்படி நம்ம வந்து பாஸ் பண்றது, அரியர் வச்சோம்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியாம தான் நம்ம என்ன பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் இயர் படிக்கிற பசங்களுக்கு உங்களுக்கு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எனக்கு முன்னாடியே இந்த ஐடியாலாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் முன்னாடியே சுதாரிப்பு வந்தேன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நான் அரியரே வச்சிருக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அரியரே வச்சிருக்க மாட்டேன், இப்ப தேவையில்லாம அரியர் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்துட்டு இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் இயர் போயிட்டு இந்த மாதிரி என்ன பாத்தீங்கன்னா புலம்பக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க, நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதனால கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இது வந்து நமக்கு வந்து இப்ப இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து அதாவது டைம் டேபிள். சரியா? லாஸ்ட் செமஸ்டரோட டைம் டேபிள் நம்ம பாக்குறோம். எது சார் லாஸ்ட் செமஸ்டரோட டைம் டேபிள் போய் எதுக்கு சார் இப்ப நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கேட்கலாம். எதுக்காக லாஸ்ட் செமஸ்டரோட டைம் டேபிள் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா பாருங்க. என்ன அப்படின்னா, இப்ப இங்க பாருங்க, அதாவது இன்ஜினியரிங் பிசிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜூலை 12ஆம் தேதி என்ன இருக்கு. இது ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட பேப்பர் இன்ஜினியரிங் பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, இப்ப செகண்ட் செமஸ்டர்ல ப்ரோக்ராமிங் சி ப்ரோக்ராமிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 13ஆம் தேதி. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்னூன். சரியா? அதாவது சாரி ஆஃப்டர்நூன் கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்னூன், அதாவது 12ஆம் தேதி ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர் நீங்க நம்ம எழுதிட்டு, சப்போஸ் ப்ரோக்ராமிங் சில நீங்க வந்து கரண்ட் பேப்பரா இருக்க போது செகண்ட் செமஸ்டர்ல கரண்ட் பேப்பரா இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நீங்க வந்து பிசிக்ஸ்ல நீங்க அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆஃப்டர்நூன் அந்த பேப்பருக்கு படிப்பீங்களா, இல்ல அடுத்த நாள் காலையில இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமிங் சிக்கு படிப்பீங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சில பேப்பர் நமக்கே தெரியாம இந்த மாதிரி என்ன வந்து விழுந்துரும். அடுத்தடுத்த நாள் வரமா என்ன வந்து விழுந்துரும். சரியா? இப்ப நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட டைம் டேபிள். சரியா? அதாவது இதுல நம்ம பார்க்கும்போது இருக்கக்கூடிய எல்லா பேப்பரோட டைம் டேபிள் இருக்கு. மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆனா கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, இப்ப இங்க வந்து M1 பேப்பர் இருக்கு. M1ஓட பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 29ஆம் தேதி இருக்கு. M2 பேப்பர் பாருங்க, M2 பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 11ஆம் தேதி. இது வந்து கரண்ட் பேப்பர், இது வந்து அரியர் பேப்பர் வரும். சரி, இது வந்து செகண்ட் செமஸ்டரோட டைம் டேபிள், ஈவன் செமஸ்டரோட டைம் டேபிளால இப்ப இங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன தள்ளி கொடுத்துருக்காங்க. அதனால இங்க பிரச்சனை இல்லை. சரியா? இதுவே வந்து நீங்க செகண்ட் இயர் போயிட்டு M3 பேப்பர் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப M3 பேப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 18ஆம் தேதி இருக்கு. இங்க பாருங்க, ஜூலை 18, ஜூலை 11, ஜூலை 29. சரியா? உங்களுக்கு கவர்மெண்ட்டும் சில பேப்பர்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? எல்லா பேப்பருமே எல்லா நாளுமே டைம் டேபிள் வந்து இந்த மாதிரியே அமைஞ்சிடாது. இதுதான் நம்ம சொல்ல வருது. சரியா? அப்ப டைம் டேபிள் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பேப்பர்ல நீங்க அரியர் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த பேப்பர்ல என்ன ஆயிடும், திரும்ப அதே மாதிரி என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க என்ன பண்ண இருக்கக்கூடாது. டிலே ஆகி வரலாம். ஒரு பேப்பர், அதாவது கரண்ட் பேப்பர் காலையில் எழுதுவீங்க, அரியர் பேப்பர் மதியானம் எழுதுவீங்க. இந்த மாதிரி என்ன நிறைய குழப்பங்கள் வந்துடும். அதனாலதான் சொல்றது, அந்த பேப்பரை அந்த செமஸ்டர்லயே நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. சரி, பரவாயில்ல, ஒருவேளை உங்களுக்கு அரியர் விழுந்துருச்சு, நான் எப்படி கிளியர் பண்றது தெரியல சார், அரியர் விழுகாம எப்படி சார் அவாய்ட் பண்றது அப்படின்னா, அரியர் விழுகாம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா டிசம்பர் 2ஆம் தேதியில இருந்து எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டிசம்பர் 2ஆம் தேதி நம்ம புக்க தொட்டோம்னா அரியர் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்ப இருந்தே நம்ம ஏற்கனவே நம்ம உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துட்டோம். இப்ப இருந்தே நீங்க என்ன சொல்றதா படிக்கிறதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரியர் விழுகிறதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு இல்லை, அவாய்ட் பண்ணிடலாம். சரியா? அது ஒரு பக்கம். சரியா? ஒருவேளை அரியர் விழுந்துருச்சு சார், நான் என்ன பண்றது அப்படின்னா, அரியர் விழுந்த பசங்க நிறைய பேர் மேக்சிமம் பண்ற தப்பு என்னன்னா, அதாவது எக்ஸாம் டைம் டேபிள் இந்த மாதிரி நமக்கு இப்போ இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்ல இந்த மாதிரி டைம் டேபிள் நமக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்த பின்னாடிதான் இந்த பேப்பர் அரியர் இருக்கு, இந்த பேப்பர் அரியர் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப கூட பார்க்க மாட்டாங்க. அந்த டிசம்பர் 2ஆம் தேதி கரண்ட் பேப்பர் எழுத போவீங்க பாத்தீங்களா,
அந்த டைம் தான் ஓகே இதுக்கும் நம்ம எழுதணும் போல அப்படின்னு சொல்லி அந்த டைம் தான் பாக்குறதுக்கே பசங்க வந்து ஆரம்பிப்பாங்க. இங்கதான் நம்ம பண்ணக்கூடிய தப்பு. ஏன்னா எந்த பேப்பர்ல அரியர் வச்சிருக்கோம், எந்த பேப்பர்ல அரியர் இருக்குன்னு தெரியாமலே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திரும்ப திரும்ப அந்த பேப்பரோட நோட்ஸ் இருக்கா யார்கிட்ட போய் கேட்கறது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திரும்ப திரும்ப அந்த பேப்பர் அரியர் விழுந்து இப்ப நல்லா நீங்க நினைச்சு பாருங்க, காலையில ஒரு பேப்பர் எழுத போறீங்க, மதியானம் ஒரு பேப்பர் எழுத போறீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 2 பேப்பருமே அரியர் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இததான் நம்ம என்ன சொல்றது அவாய்ட் பண்ணும். அதனால இப்ப இருந்தே ரொம்ப சுதாரிப்பா இருங்க. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுத போறீங்க அப்படின்னா மேக்சிமம் எப்படியாவது ஒரு கொஸ்டின் கூட விழுகாம ஒரு கொஸ்டின் கூட விடாம நான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் நீங்க வந்துருங்க. அதுவே மேக்சிமம் உங்களோட அவாய்ட் பண்ணிடும் அரியரை. அது மட்டும் இல்லாமல் இப்ப நீங்க தேர்ட் செமஸ்டர் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா அரியர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா இப்ப இருந்தே நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெடி ஆயிருங்க. சரியா? கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவை நான் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கும். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நீங்க அரியர் வச்சுட்டீங்கன்னா செகண்ட் செமஸ்டர்ல எழுதலாம், ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும். சரியா? டேட் எங்கேயாவது பக்கத்துல கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாயிரும். அதனால நீங்க பாத்துக்கங்க. சரியா? இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இப்ப இருந்தே நீங்க படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன்.